தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 22வது ஞாயிறு. இந்த ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டு இறையாசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கு பெறுவது என்பது ஒரு சவாலான ஒரு நிகழ்வு. அதற்கு கூடுதலான விழிப்புணர்வு, கூடுதலான எச்சரிக்கை உணர்வு தேவை. காரணம், நாம் கோவிலுக்கு சென்று வழிபாட்டில் பங்கு பெறுகின்ற பொழுது அங்கே இயல்பான இறை வழிபாட்டு சூழல் நிலவுகின்றது. எனவே நாம் எளிதாக வழிபாட்டில் நாம் பக்தியோடு கலந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கு பெறுகின்ற பொழுது நாம் இல்லத்திலிருந்தே பங்கு பெறுகின்றோம். ஆகவே நாம் என்ன உடை உடுத்தி இருக்கிறோம், நாம் எங்கே அமர்ந்திருக்கிறோம், எப்படி அமர்ந்திருக்கிறோம், அந்த திருப்பலி வழிபாட்டின் இடையில் என்னென்ன நிகழ்கின்றன, இவையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி நடைபெறுகின்றன. ஆகவே அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு, கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். மற்ற அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு பக்தியோடு நாம் கலந்து கொள்ள வேண்டும். அமர்ந்திருக்கின்ற வேளையில் நீங்கள் அமர்ந்திருங்கள், முழங்கால் இருக்க வேண்டிய நேரங்களில் முழங்கால் இருங்கள். அப்பொழுது உங்களுடைய உடலும் இந்த வழிபாட்டில் பக்தியோடு கலந்து கொள்வதற்கான ஒரு உதவியாக அது இருக்கும் என்பதை ஒரு முன்னுரையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு சில வினாடிகள் நாம் கண்களை மூடி நம்முடைய தகுதியின்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இந்த வானவர் கீதத்தை அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். தொலைக்காட்சியிலே நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டே நீங்களும் இணைந்து பாடி ஆண்டவரை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். Amen.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 6 முதல் 8 முடிய. இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாயிருக்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்றே நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
செய்தறியா நல்லவனும் அயலாரின் தீமையை செய்தறியா நல்லவனும் ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோர் யார் உம் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார் ஆண்டவரும் இல்லம் அதனில் வாழ்வோர் யார் உம் தூய மலையினிலே வாசம் செய்பவர் யார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 18, 21 முதல் 22 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈண்டெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7, அருள் வாக்குகள் 1 முதல் 8, 14, 15, 21 முதல் 23 முடிய. அக்காலத்தில் ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள்.
வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட நிகழ்ச்சிக்கு சுருக்கமாக ஒரு தலைப்பிட வேண்டும் என்றால் அதற்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கலாம்: தீட்டை தீர்த்து கட்டிய இயேசு. ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசு தீட்டு என்கிற ஒரு சொல்லாடலை, தீட்டு என்கிற ஒரு பார்வையை, தீட்டு என்கிற ஒரு பழக்கத்தை தீர்த்து கட்டினார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிற ஒரு நற்செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. தீட்டு என்கிற ஒரு சொல் பழைய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான முறை வருகின்றன. புதிய ஏற்பாட்டிலோ மிக மிக அரிதாகத்தான் வருகின்றன. காரணம், புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றிய நற்செய்தி. அந்த நற்செய்தியில் தீட்டு என்று எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் தீட்டு என்று கருதப்பட்ட பலவற்றையும் இயேசு துணிந்து உடைத்தார். சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். இன்னை நற்செய்தி வாசகத்தில் வருவது ஒன்று. கைகளை கழுவாமல் உண்ணுவது என்பது ஒரு பழக்கம், அது நல்ல பழக்கம். ஆனால் அவ்வாறு அவசரத்தை முன்னிட்டோ வேறு ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டோ ஒருவர் கழுவாமல் உண்டு விட்டால் அது தீட்டு என்று கருதுவது தவறு என்று இயேசு போதிக்கின்றார். ஆகவே இந்த கை கழுவாதது ஒரு தீட்டு என்கிற தீட்டை இயேசு தீர்த்து கட்டினார். இரண்டாவதாக, தொழுநோயாளர்களை தொடுவது தீட்டு, பழைய ஏற்பாட்டின் பார்வை. இயேசு அதை துணிந்து செய்தார். தொழுநோயாளரை இயேசு தொட்டு குணமாக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு விரும்பினால் விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி அவரை குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இயேசு வேண்டுமென்றே துணிவோடு தொழுநோயாளரை தொட்டு குணப்படுத்தினார் என்று நற்செய்தி நூல் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறது. ஆகவே தொடாதே, தொட்டால் தீட்டு என்று சொல்கின்ற வேளையில் இயேசு தொட்டு அந்த தீட்டை தீர்த்து கட்டுகிறார். நம்முடைய நாட்டில் தீண்டாமை என்று ஒரு கொடிய பழக்கம் இருக்கிறது. அரசு அச்சிடுகிற பாடநூல்களில் தீண்டாமை ஒரு குற்றம், தீண்டாமை ஒரு இழி செயல், தீண்டாமை ஒரு பாவம் என்றெல்லாம் அச்சிடப்பட்டது. தீண்டாமை என்பது அதுதான். இந்த உலகிலே தீண்டத்தகாதவர்கள் என்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஜாதியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் அவர்களை தொடக்கூடாது, தொட்டால் அது தீட்டு. அவர்கள் பயன்படுத்திய குவளையில், கிண்ணத்தில் நாம் தேநீர் குடிக்கக்கூடாது, அப்படி செய்தால் அது தீட்டு என்று கருதக்கூடிய மக்கள் இன்றும் நம் நடுவே வாழ்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன சமூகம் நம்முடைய சமூகம். ஆனால் இதே சமூகத்தில் தான் தீண்டக்கூடாது, தீண்டாமை, தீண்டத்தகாதவர்கள் என்று ஒரு சிலரை ஒதுக்கி வைக்கிற கொடுமையும் நடக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு, யாரை தொட்டால் தீட்டு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த மனிதரை நான் தொடுவேன், தொட்டு நலம் தருவேன், சமூகத்தோடு இணைத்து வைப்பேன் என்று துணிவோடு சொல்லி அந்த தீட்டை தீர்த்து கட்டினார். இன்னொரு சுவையான செய்தியையும் நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இறந்தவர்களை தொடுவது தீட்டு. இப்பொழுது கூட நாம் இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டு வந்தால் கைகளை கழுவுகிறோம், குளிக்கிறோம். அது மருத்துவ பார்வையில், நல பார்வையில் நல்லது. ஆனால் தீட்டு என்ற பார்வையில் அது தவறு. ஆகவே இறந்தவர்களுடைய உடலை தொடுவது, இறந்தவர்களுடைய பாடையை தொடுவதே தீட்டு. ஆனால் நாம் லூக்கா நற்செய்தி 7:14 வாசிக்கின்றோம். இயேசு அந்த நயீன் நகரத்து இளைஞன் இறந்தபோது அவர்கள் அவனை பாடையிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த கைம்பெண் தாய் அழுது கொண்டே வருகிறார். அவர் மீது இயேசு பரிவு கொண்டு அந்த இளைஞனை உயிர் பெற்றெழச் செய்கிறார். எப்படி? இயேசு பாடையை தொட்டு என்ற வார்த்தை இங்கே பதிவு செய்யப்பட்டது. பாடையை தொட்டால் தீட்டு, ஆனால் இயேசு அங்கே தொடுகிறார்.
தொடுவது மட்டுமல்ல, அந்த தீட்டை நீக்கிவிட்டு அந்த இளைஞனை உயிர் பெற்றெழச் செய்கிறார். இவ்வாறு பல எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, தீட்டு என்று எதுவுமே இல்லை என்பதுதான் இயேசுடைய போதனை. தீட்டு என்றால் என்ன? அழுக்கு தான் தீட்டு. இயேசு சொல்கிறார், வெளியே இருந்து அழுக்கு நம்மை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருக்கிற அழுக்கு தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று இயேசு மிக அழகாக போதிக்கின்றார். வெளியே இருந்து வருகின்ற எதுவும் மனிதரை தீட்டுப்படுத்தாது. மனித உள்ளத்திலிருந்தே தீய எண்ணங்கள், தீய சொற்கள், தீய செயல்கள் வெளிவருகின்றன. ஆகவே நீங்கள் உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள். வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவையில்லை. தேவைப்பட்டால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் அது கட்டாயமாக தேவையில்லை. ஆனால் உள்ளத்தை தூய்மை செய்வது கட்டாயமாக தேவை என்று இயேசு சொல்கிறார். எவ்வளவு பெரிய நற்செய்தி, எவ்வளவு ஞானம் நிறைந்த போதனை, எவ்வளவு அதிகாரமிக்க போதனை, எவ்வளவு நுட்பம் மிகுந்த ஒரு போதனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இயேசுவின் ஆளுமையை, இயேசுவின் ஞானத்தை, இயேசு திறனை நாம் பார்த்து வியக்கிறோம், இயேசுவை போற்றுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தீட்டுகளை நாம் அகற்ற வேண்டும். வெளியே இருந்து வருகிற எல்லா தீட்டுகளையும் இயேசுவை போலவே நாம் தீர்த்து கட்ட வேண்டும். நம்முடைய பார்வையில், நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய தொடுதலில், நம்முடைய செயல்பாடுகளில் இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். அது ஜாதியின் அடிப்படையில் இருக்கலாம், மதத்தின் அடிப்படையில் இருக்கலாம், வேலையின் அடிப்படையில் இருக்கலாம், தோற்றத்தின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது பால் இனத்தின் அடிப்படையில் இருக்கலாம். இன்றும் தீட்டுகள் என்று நாம் மக்கள் கருதுகின்றவை பல இருக்கின்றன. இயேசுவை போலவே நாமும் அனைத்து தீட்டுகளையும் தீர்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகின்ற அழைப்பு. அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளை அகற்ற வேண்டும். ஆகவே பிறரை பற்றியே நல்ல எண்ணங்களை நாம் சிந்திக்க வேண்டும். பிறரை பற்றிய தீய எண்ணங்களை நம் உள்ளத்தில் நாம் தவிர்க்க வேண்டும். இயேசு கூறுகிறார், களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு இவையெல்லாம் மனித உள்ளத்திலிருந்தான் வருகின்றன. ஆகவே உள்ளத்தில் நாம் நல்லது எண்ண வேண்டும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று இதே இயேசு மொழிந்தார். ஆகவே உள்ளத்தில் உள்ள தீட்டுகளை, அழுக்குகளை பாவ அறிக்கையின் மூலமாக, ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக, இறை வேண்டலின் வழியாக நாம் அகற்றுவோமாக. அப்போது நம் உள்ளத்திலிருந்து உண்மையான இறை புகழ்ச்சி. யெசாயாவை மேற்கோள் காட்டி இயேசு சொல்கிறார், நீங்கள் உதட்டால் என்னை போற்றுகிறீர்கள், உங்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது, நீங்கள் என்னை வழிபடுவது வீண் என்று யெசாயாவை மேற்கோள் காட்டி இயேசு சொல்கிறார். ஆகவே நம்முடைய இறை புகழ்ச்சிகள், நம்முடைய பாடல்கள், நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்தும் தீய உள்ளத்திலிருந்து வந்தால் அது வீண். நல்ல உள்ளத்திலிருந்து வருகிற 4 வார்த்தைகளை கடவுள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். தீய உள்ளத்திலிருந்து வருகிற 400 வார்த்தைகளை, 4000 வார்த்தைகளை அவர் புறக்கணிப்பார். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் உள்ள அழுக்கை, தீட்டை நாம் அகற்றுவோமாக, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோமாக. அதன் வழியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற நல்ல எண்ணங்களை, நல்ல மன்றாட்டுகளை, நல்ல இறை புகழ்ச்சி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்மையும் பிறரையும் ஆசிர்வதிப்பார். அதற்கான அருளை, ஆற்றலை இத்திருப்பலி வழியாக இறைவனிடம் நாம் மன்றாடுவோம். ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாய் ஒன்றாய் வாழ்வோர் எம்முயிரே. தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே
அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் பாடலாக அறிக்கையிட்ட இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழுமையான அன்பை எம்மிடம் எதிர்பார்ப்பவரே, எமது திருச்சபையை முழுமையான அன்பை நோக்கி வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாரின் பணிவாழ்வில் பக்கபலமாக இருந்து உமது அன்பிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளியோரின் இறைவா, பாரத நாட்டை ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். அரசியல் பொருளாதார சீர்கேடுகளை களைந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லவும், மதங்களை கடந்து மனித நேயத்தை பேணவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாற்றத்திற்கான ஆற்றல் தரும் இறைவா, எம் பங்கின் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் பொது நலனை கருத்தில் கொண்டு எம் குடும்பங்களையும் சமூகத்தையும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்த தேவையான ஆற்றலை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமை உணர்வை தூண்டி எழுப்பும் இறைவா, இத்திருப்பலியில் இணையதளம் வழியாக பங்கு கொள்ளும் எம் மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களின் தேவைகளை நிறைவு செய்யும் ஒவ்வொருவர் உள்ளத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி குடும்பங்களில் உண்மையான சமாதானத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே இறைவா, உலகை அச்சுறுத்தும் கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்றும் எல்லா நோயாளர்களையும் உமது அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில நொடிகள் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளுக்கே உரிய உரிமையோடு நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளுக்கும் தேவரீர் கனிவோடு செவிசாய்த்து உமது திருவுளத்திற்கு ஏற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரை பாதம் விரும்பினார் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன். தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன்.
அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இத்திருப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீட்டுகளை, அழுக்குகளை ஆண்டவர் மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்த வேண்டுமென்று விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நம் உள்ளத்தின் மாசுகளை, அழுக்குகளை, தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். தொலைக்காட்சி இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்போர் இந்த ஆன்மீக நற்கருணை மன்றாட்டை என்னோடு இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். நற்கருணை அருட்சாதன முறையில் நற்கருணை அருட்சாதன முறையில் உம்மை உட்கொள்ள நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். இருப்பினும் நற்கருணை வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் ஆன்மீக முறையில் உம்மை பெற விரும்புகிறேன். இயேசுவே வாரும், என் உள்ளத்தில் வாரும், ஆன்மீக முறையில் எழுந்து வாரும். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி. இறைவா, இறைவா, நான்
கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேராலயம் சென்று திருப்பலி வழிபாட்டில் பங்கு பெற இயலாவிட்டாலும் தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக இறை வார்த்தையை கேட்கவும் இத்திருப்பலியில் பங்கு பெறவும் அருள் கூர்ந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இத்திருநிகழ்வில் பங்கு கொண்ட ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை பொழிவீராக, உம்முடைய ஆசீர்வாதங்களை பொழிவீராக, பாவ மன்னிப்பு என்னும் கொடையை தருவீராக. இறை வார்த்தை வழியாகவும் அருட்சாதனம் வழியாகவும் எங்கள் உள்ளத்தை தீட்டுப்படுத்துகின்ற எல்லா அழுக்குகளையும் போக்குவீராக. உம் திரு இரத்தத்தால் எங்களை கழுவீராக. உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது பொழிவீராக. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தூய் ஆவியாரை பொழிவீராக. அனைவருடைய இதயங்களிலும் இதழ்களிலும் இறை புகழ்ச்சி ஒலிப்பதாக. ஆண்டவரே, எல்லா காலத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற அருளை எங்களுக்கு தார். எங்கள் இதழ்களை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாய் உமக்கு புகழ் எப்போதும் நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கின்ற அருளை தருவீராக. எங்கள் சொந்த பலத்தில் வலிமையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உம்முடைய இரக்கத்தில் மட்டுமே நம்பிக்கை கொண்டு நன்றியோடு வாழ்வோமாக, மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் துயரங்களை அகற்றியருளும், தீமைகளை அகற்றியருளும், நோய்களை அகற்றியருளும். நலம் என்னும் கொடையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்குவீராக. விரும்புகிறேன் குணமாக என்று சொல்லி குணப்படுத்தினீரே, எங்கள் இல்லங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்துவீராக. உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நலம் தருவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி. தந்தையே, உமக்கு நன்றி. தூய் ஆவியாரே, உமக்கு நன்றி. பரிமைய தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையார் உம்மிடமிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு அறிவிப்புகள். முதலில் திருமண அறிக்கைகள். எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு மணல் மாதா அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை கிஷோர் மொராயிஸ், தாய் ஐவின் பெர்னாண்டோ, இவர்களின் மகள் மேக்ரின் ரெவினாவுக்கும், கோட்டார் மறைமாவட்டம் புத்தன்துறை பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேம்ஸ் வளன், தாய் சகாய ஜெய்னி, இவர்களின் மகன் ஜூட்வினுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவதும் இறுதியுமான அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு அன்னை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை சுரேஷ் பெர்னாந்து, தாய் பிரேமா, இவளின் மகன் சுகனுக்கும், தூத்துக்குடி காந்தி நகர் புனித தோமியார் கோவில் பங்கைச் சேர்ந்த தந்தை பிரிட்டோ, தாய் அந்தோனியம்மாள், இவளின் மகள் மோனிஷாவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு குழந்தை தெரசா அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை ஜோசப் டெரன்ஸ், தாய் ஜோசபின் ஜெகதா, இவளின் மகள் ஆரோக்கிய செசிலியாவுக்கும், சென்னை பொலிச்சலூர் ஆரோக்கிய மாதா கோவில் பங்கைச் சேர்ந்த தந்தை அந்தோனி ராஜ பொக்கிஷம் பெர்னாந்து, தாய் ரோஸ்மேரி, இவளின் மகன் பிரான்சிஸ் திவாகருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு பனிமை அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை சார்லின், தாய் எப்சி, இவர்களின் மகள் மேரி மேக்ரின் சரோனாவுக்கும், பாளையங்கோட்டை மறைமாவட்டம் பாளையங்கோட்டை புனித சவேரியார் கோவில் பங்கைச் சேர்ந்த தந்தை ஜெராட் ராயன், தாய் ஜாக்குலின், இவளின் மகன் அமல் இன்ஃபண்ட் அஸ்வினுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு பொம்பை மாத அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை பெனிட்டோ கொரேரா, தாய் கிரேசி, இவளின் மகன் மைக்கேல் அன்ட்ரோவுக்கும், நமது பங்கு ஜூட் அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை கிராண்டின் கொரேரா, தாய் ஸ்மைலா,
இவர்களின் மகள் டிஃபானிக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு குழந்தை இயேசு அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை ஸ்பெல்மன் பெர்னாண்டோ, தாய் சாந்தினி ரொட்ரிகோ, இவர்களின் மகள் மரிய லியாண்டின் சஹானாவுக்கும், தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் சகாய மாதா கோவில் பங்கைச் சேர்ந்த தந்தை ரெனால்டு பெர்னாண்டோ, தாய் தர்மசெல்வி பிரைட்வின், இவர்களின் மகன் டேரில் பெர்னாண்டோவுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதலாவது அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் விக்கினம் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, நாளை 30ஆம் தேதி திங்கள் முதல் 2ஆம் தேதி வியாழன் வரை வழக்கம் போல பேராலயத்தில் திருப்பலிகள் நடைபெறும். பேராலயம் திறந்திருக்கும். அடுத்த வாரமும் மக்களுக்கான ஞாயிறு திருப்பலி நடைபெறாது. தமிழக அரசு மற்றும் மேதக ஆயரவர்களின் அறிவுறுத்தல்படி எதிர்வரும் செப்டம்பர் 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் நமது பேராலயத்தில் மக்களுக்கான திருப்பலிகள் நடைபெறாது. ஆனால் பேராலயம் காலை 6:30 முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். நமது பங்கு மக்கள் காலை 7:30 மணிக்கு சூர்யா தொலைக்காட்சியிலும் நமது ஸ்னோஸ் பசிலிக்கா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகும் திருப்பலியில் இல்லங்களிலிருந்தே பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருப்பலி கருத்துக்கள் மக்கள் பங்கேற்பின்றி வழிபாடுகள் நடைபெறுவதாக இருந்தால் வெள்ளி மற்றும் சனி திருப்பலிகளுக்கான கருத்துக்கள் பங்கு தந்தையால் பேராலயத்தில் நிறைவேற்றப்படும். கருத்துக்கள் வாட்ஸ்அப்பில் வெளியிடப்படும். அன்பிய குடும்பங்கள் கணக்கெடுப்பு. அன்பைத்தை விட்டு சென்றுவிட்ட குடும்பங்களின் பெயர்களை நீக்கியும் புதிதாக வந்து சேர்ந்துள்ள குடும்பங்களின் பெயர்களை சேர்த்தும் அன்பிய குடும்பங்களின் பட்டியலை பேராலய அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டிருந்தோம். பெரும்பாலான அன்பிய வழிகாட்டிகள் அதனை ஒப்படைத்து விட்டனர். அவர்களுக்கு பாராட்டுகள். இதர அன்பிய வழிகாட்டிகளும் வருகிற 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் அலுவலகத்தில் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.